அந்த கிராம சங்கத்தினுடைய தலைவர் வந்து இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற எஸ்.ஆர். ராஜா தான் அதனுடைய தலைவர். எப்பயுமே வீக்லி இந்த கோயிலுக்கு வந்துடும். விநாயகர் கோயில் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்துடுவோம். இங்கே வர்ற பக்தர்களுக்கு அத்தனையும் முருகர் வந்து எல்லாம் நல்லதே செய்கிறாங்க. அதனால இங்கே டூஸ்டே பார்த்தாங்கன்னா அப்படி நல்ல கூட்டமாக இருக்கும். இங்கே நிறைய கோயில் இருக்குது. இந்த குளத்தை சுற்றியும் நிறைய கோயில் இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, செல்லியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, புளிய முருகர் கோயில். இந்த குளத்தை சுற்றியே வெறும் கோயிலாக தான் இருக்குது. 60 அடி விநாயகர்கிட்ட வந்துட்டா எனக்கு எல்லாமே நல்லது நடக்குது, போகுது வருது. பெரிய குளம் ஒன்று இருக்கு. இங்க வாத்து மீன்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி அதை எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முருகன் வந்து உங்க கனவுல வந்து வருவாருன்னு சொல்லுவாங்க. வணக்கம், என்னுடைய பெயர் வந்து டி.ஆர். கோபி. அருள்மிகு அரசடி விநாயகர் கோயிலில் இருந்து தான் பேசுகிறோம். பழைய தாம்பரம் கிராம நல சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினர். பழைய தாம்பரம் கிராம நல சங்கத்துக்கு உட்பட்டது தான் இந்த கோயில் எல்லாம். இந்த தாம்பரம் தான் இன்னைக்கு மிகப்பெரிய இன்னைக்கு வளர்ந்த தாம்பரம் வந்து இதுக்கப்புறம் தான் இங்கதான் பூர்வீகமான ஒரு இடம்ன்றது இந்த பழைய தாம்பரம் தான். பழைய தாம்பரம் கிராமம் அருள்மிகு அரசடி விநாயகர் கோயில். இது குளக்கரை விநாயகர்னு சொல்லுவோம் நாங்க. இந்த குளத்துல வந்து இந்த ஊர் ஜனம் நாங்கெல்லாம் வந்து ஒரு காலத்துல குடிநீரை உபயோகிச்சுன்னு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்க வந்து இந்த குளத்துல சீர் பண்ணி இந்த கோயிலெல்லாம் நிர்மாணம் பண்ணியிருக்கிறோம். அந்த கிராம சங்கத்தினுடைய தலைவர் வந்து இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற எஸ்.ஆர். ராஜா தான் அதனுடைய தலைவர். அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய பங்களிப்பும் தான் மிகப்பெரியது இது இந்த கோயிலினுடைய நிர்மாணத்திற்கு. அவருடைய ஆலோசனைப்படியும் வந்து இந்த கோயிலை வந்து கட்டுமானத்துக்கு நாங்கள் இந்த கோயிலை கட்டி முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு பழைய தாம்பரம் கிராம சங்கம் தான் பெரும் ஒத்துழைப்பு கொடுத்தது. அதனுடைய பங்கு மிகப்பெரிய பங்களிப்பா பழைய தாம்பரம் கிராம சங்கம் மூலியமா இதுக்கு மிகப்பெரிய பண உதவிகளும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஊர்ல இருக்கிற மக்களுடைய பங்களிப்பும் வெளியிலிருந்து பக்தர்களுடைய பங்களிப்பும் சேர்ந்து தான் இந்த பிள்ளையார் கோயிலை நாங்கள் நிர்மாணம் பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி தான். இந்த கோயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இது ஸ்டார்டிங்ல முதல்ல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முருகர் கோயில் இது உள்ளவே இருக்குது. அப்புறம் வந்து கங்கையம்மன் கோயில் இருக்கு. அது காலதேவி கங்கையம்மன் சொல்லுவாங்க. அதுக்கு என் பேர் விக்னேஷ். முல்லை ஸ்ட்ரீட்டில் தான் தங்கியிருக்கோம். எப்பயுமே வீக்லி இந்த கோயிலுக்கு வந்துடும். விநாயகர் கோயில் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்துடுவோம். ரொம்ப இந்த கோயில் வந்து எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். வந்தோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கோவில் இல்லாண்ட அப்படியே பார்க்கு குளம் கொஞ்சம் சுற்றி பார்க்குறது நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா இடமும். அப்புறம் அபிஷேகம் நடக்கும். எங்கள் டைம் கிராண்டாகவே ஃபங்க்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணுவோம். நல்லா தான் இருக்கும். இந்த பிள்ளையார் வந்து மிக பிரசித்தி பெற்றது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது 200 வருஷத்துக்கு மேல இந்த பிள்ளையார் உண்டு. இங்க குளக்கரையில வீட்டு இருந்து எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அருள் பாலிக்குது. எங்கள் மூதாதையரும் இந்த கோயில்ல தான் இந்த பிள்ளையாரை வணங்கிட்டு தான் எந்த வேலையும் நாங்கள் செய்வோம். அதனால மிக சக்தி வாய்ந்த பிள்ளையார் எங்களுக்கெல்லாம். எங்க ஊர்ல வந்து இந்த பிள்ளையாரை வணங்கிட்டு தான் எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கோரி அம்மன் கோயில் இருக்குது. அப்புறம் கிராம தேவதை செல்லியம்மன் கோயில் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா வந்து நம்ம ஈஸ்வரன் கோயில், அதாவது தர்மாம்பிகை சமேத பீமேஸ்வரர் கோயில் இருக்கு. அதே மாதிரி லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் இருக்கு. அங்க தனி சன்னதி கால பைரவருக்கு வந்து தனி சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவகிரகம் இருக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்தீங்கன்னா குளக்கரையிலேயே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆஞ்சநேயருக்கு பாத்தீங்கன்னா இருமுகங்கள், அது ஒரு பிரசித்தி பெற்றது அது. அதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா வந்து நாகர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் ஊர்ல பாத்தீங்கன்னா செங்கால அம்மன் கோயில்னு சொல்லி ஒரு அம்மன் இருக்காங்க. இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 கோயிலுக்கு மேல இருக்கு. எல்லாம் படிப்படியா நாங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணின்னு தான் வரோம். வந்து நாங்க மிக பூர்வீக கோயிலுங்க. இதெல்லாம் வந்து பூர்வீக கோயிலுங்க. எங்களுக்கு வந்து மிக பெருமையாக இருக்கிறது. இந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா உடல் நலத்துக்கு வந்து வாக்கிங்கும் போறாங்க. அதுக்கப்புறம் மனநலத்திற்கு வந்து இங்க வந்து கோயிலெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய வந்து இதுல வந்து பொழுதுபோக்கா இருந்து இந்த குளத்துல வந்து நிறைய பேர் வராங்க. குளத்துல ஒரு மேடை அமைச்சிருக்காரு எம்எல்ஏ. அதுல வந்து நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகளும் நடக்கும், சாதாரணமா அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளும் நடக்கும். எல்லாம் கண்டு கழிக்கலாங்க. பரதநாட்டியம் இதெல்லாம் கூட நடக்குது. அப்புறம் குளத்துல மீனுங்க இருக்குது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்கள்லாம் வருவாங்க.
எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. நான் தாம்பரம் முல்லை நகர் வெஸ்ட் தாம்பரத்துலேருந்து வரோம். இங்கே வந்து விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, குளக்கரைன்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப் இங்கே பேர் குளக்கரை. இங்கே வந்து நாங்கள் வாரம் வந்துடுவோம், வந்துட்டு சாமி கும்பிட வருவோம். எனக்கு நினச்சதெல்லாம் இங்கே நடக்குது. இங்கே நிறைய கோயில் இருக்குது, இந்த குளத்தை சுற்றியே நிறைய கோயில் இருக்குது. சிவன் கோயில் இருக்குது, செல்லியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, புளிய முருகர் கோயில். இந்த குளத்தை சுற்றியே வெறும் கோயிலாக தான் இருக்குது. மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. எல்லாரும் அனைவரும் வந்து சாமியை தரிசிச்சுட்டு போங்க. என் பெயர் ரவிச்சந்திரன் பி. நான் கிராம நல சங்க உறுப்பினராக இருக்கிறேன். இங்கே வந்து இருக்கிற அரசடி விநாயகர் கோயிலில் நிர்வாகமும் பங்கேற்றிருக்கிறேன். அரசடி விநாயகருக்கு பெரிய ராஜகோபுரம் கட்டியிருக்கோம். ராஜகோபுரத்துக்கு 54 அடி உயரம் உள்ளது. இங்கே இருக்கிற வாசக்கால், கல்கார வாசக்கால் 17 அடி, கதவுகள் 16 அடி உயரம். அப்புறம் அதுக்கு அடுத்து உள்ளே வந்தோம் குடவரை மண்டபம், மகா மண்டபம், பலிபீடம், கொடிமரம், வாகனம், அர்த்த மண்டபம், கருவறையில் தான் இந்த விநாயகர் மிக பிரசித்தி பெற்ற விநாயகர். கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்பு இருந்த விநாயகரையே இங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்கோம் இந்த ஊரில். இந்த கோஷ்டத்தை சுற்றி நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, லக்ஷ்மி துர்கை இருக்காங்க. அந்த சைடில் பக்கத்துலேயே விஜய சுப்பிரமணியர்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. சுப்பிரமணிய வள்ளி தேவியான சமயதேச விஜய சுப்பிரமணியர் தனி சன்னதி ஒன்றும் இங்கே நிர்மாணம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் காலதேவி கங்கை அம்மன், அந்த அம்மனும் இங்கேயும் பூர்வீகமாக இருந்த கோவில் தான் இது. எல்லாம் அதே சிலைகளை அதே தான் நிர்மாணம் பண்ணியிருக்கோம் நாங்கள். இந்த விநாயகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நீங்கள் என்ன வேண்டி அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை வச்சாலும் அதை வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. அது போக வந்துட்டு சங்கடஹர சதுர்த்தி, மார்கழியில் 30 நாளும் வந்து இங்கே வந்து பூஜைகள் நடக்கும். விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இங்கே வந்து எல்லா பூஜைகளுமே நடக்கும். பொதுமக்களுமே அதிக பேர் வந்து இந்த கோயிலை வந்து தரிசிச்சு போவாங்க. என்னுடைய பெயர் ஸ்ரீனிவாசன். நான் பழைய தாம்பரம் கிராம சங்கத்தில் உறுப்பினராக உள்ளேன். இந்த இயற்கையோடு இணைந்த அரசடி விநாயகர் கோயிலுக்கு வருவது வந்து மிகவும் எளிது. நீங்கள் தாம்பரம் வந்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் தாம்பரத்தில் இறங்கிட்டு தாம்பரத்தில் 55 பஸ்ஸு பிடிச்சி கொளக்கரை ஸ்டாப்பிங், பழைய தாம்பரம் கொளக்கரை ஸ்டாப்பிங் கேட்டிங்கன்னா 5 நிமிஷத்தில் வந்துடலாம். எல்லா பஸ்ஸும், அனைத்து பஸ்ஸும் வந்து அங்கே டீலக்ஸ் பஸ் எல்லா பஸ்ஸும் நிற்கும். நீங்கள் அந்த குளக்கரை ஸ்டாப்பிங் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் தெரியும், அரசடி விநாயகர் ராஜகோபுரம். நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வருகை பொறுத்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு 3 மணி நேரம் வந்து இங்கே எல்லா கோவில்கள், குளத்தில் உள்ள பறவைகள், மீன்கள் எல்லாத்தையும் பார்த்து மன அமைதியுடனும் மகிழ்ச்சியாக வந்து நீங்கள் வீடு திரும்பலாம். நீங்கள் இங்கே வந்து பறவைகள், மீன்கள் எல்லாம் குளத்தில் இருப்பதால் நீங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறுபடியும் இந்த கோவிலுக்கு வருவதற்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணேசன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் வெற்றி நகர்லேருந்து வரேன். இறையருளை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்னோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா, கந்தர அனுபூதி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அந்த ஒரு மந்திரத்தை படிக்கும்போது பார்த்திங்கன்னா அருணகிரிநாதர் சொன்ன மாதிரி அதை எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முருகன் வந்து உங்கள் கனவுல வந்து வருவாருன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு நடந்தது. ஸோ இதை வந்து மற்றவங்களும் அதை ஆக்கப்பூர்வமாக படித்து உள்மனசில் அதை நிலைநிறுத்தி செயல்படும் போது நமக்கு வர எந்த ஒரு கர்ம வினைகளும் அதுவே தானாக விலகி போயிருங்கிறது உண்மை. அது என்னோட வாழ்க்கையில் நடந்தது. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை பாராயணம் பண்ணுங்கள். நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ என்னோட வாழ்நாளில் அதை 2 முறை நான் காலையும் மாலையும் படிக்கிற அளவுக்கு என்னை மாற்றிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அதாவது ஆத்மார்த்தமாக படிக்க ஆரம்பிங்க.
முருகருக்கு வந்து கிருத்திகை, தைப்பூசம், சஷ்டி விரதம், திருக்கல்யாணம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் எல்லாத்துலேயுமே அபிஷேகம், அலங்காரம் இங்கே வந்து சூப்பராக பண்ணுவாங்க. என் பேர் வேல்முருகன். நான் வந்து இரும்பலூர் எனக்கு சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் ஐயா அந்த பிள்ளையார் 60 அடி விநாயகர்கிட்ட வந்துட்டால் எனக்கு எல்லாமே நல்லது நடக்குது, போகுது வருது. நான் காலையிலையும் சாயந்தரமும் இங்கே தான் இருப்பேன். எல்லாரும் வருவாங்க, பக்தர்கள்லாம். ரொம்ப விசேஷம் இங்கே. நம்மளுடைய விநாயகர் வந்து எந்த குறையும் யாருக்கும் வைக்கிறது கிடையாது. எல்லாமே நல்லது தான் நடக்கும், நல்லது செய்வார். எல்லாம் வரலாறு பெற்ற சாதனை மாரி இது பழைய தாமரத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த பழைய தாமரம் குளம் கோயில் விநாயகர்னா ஃபேமஸ்ஸு. அதனால் நம்ம விநாயகர் வந்து எந்த குறையும் யாரும் எதுவும் சொல்லவும் முடியாது. நல்லா இது. இந்த பழைய தாமரம் குளம் கோயில்னாக்கா ரொம்ப ஃபேமஸ்ஸு. விநாயகரோட அருளால் இந்த ஊர் வர மக்கள் பக்தர்கள் எல்லாரையும் நல்லா காப்பாற்றினும் நல்லது தான் நடக்குது, நல்லது தான் செய்கிறாரு. அதனால விநாயகருக்கு என்றும் நாங்கள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து காலதேவி கங்கையம்மன் வந்து இருக்காங்க. அவங்கள சுற்றி வந்து 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 நவகிரகம் வந்து இருக்கு. நல்ல மலர்ந்த ஒரு சிரிச்ச முகத்தோட நமக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம வேணும்னா நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலுமே அப்படியே நீங்குன்றது தான் இந்த அம்மனுடைய சிறப்பு. பேர் இருந்தாலும் வேண்டிக் கொண்டு சென்றால் நல்லது நடக்கும். அதை அதனால் நம்பி வருவர்கள் அதிக பேர் வருகிறார்கள். பௌர்ணமி என்று விசேஷமான நாளாகும். புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து சிறப்பு அபிஷேகம் செய்து பக்தர்கள் அனைவரும் வந்து அந்த அபிஷேகத்தை கலந்து கொண்டு தீபாராதனை கண்டு அம்மனுடைய அருளை பெற்று செல்வார்கள். இங்கே வர்ற பக்தர்களுக்கு அத்தனையும் முருகர் வந்து எல்லாம் நல்லதே செய்கிறாங்க. அதனால இங்கே டியூஸ்டே பார்த்தாங்கன்னா அப்படி நல்ல கூட்டமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை பார்த்தாங்கன்னா பக்தர்கள் எல்லாரும் வந்து முருகருக்கு நல்ல மாலை, பூ எல்லாம் வாங்கி கொடுத்து நல்ல அவங்க வேண்டுதல் எல்லாம் முருகர் வந்து நிறைவேற்றி கொடுக்காரு. கோரிக்கை வைக்காங்க, முருகர் அந்த இதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்காரு. என்னோட பேர் சாந்தகுமாரிங்க. நாங்கள் தாம்பரத்துலேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து குளக்கரை கோயில்ன்றது வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. இங்கே வாத்து, மீன்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து ஒரு வாக் போகிறதுக்கும் சரி, இல்லை வயசானவங்க வாக்கிங் போகிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர், அரசடி விநாயகர் இருக்கார், ரொம்ப அழகாக இருப்பார். இப்போ சங்கடகர சதுர்த்திக்கு மட்டும்தான் மற்ற கோயில்களில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே ஒரு முருகர் இருப்பார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட ரொம்ப ஃபேவரெட். எவ்ரி டியூஸ்டே நான் கண்டிப்பாக வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருவேன். பார்க்கும்போதே ரொம்ப ஸ்மைலியாக, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகும்போது நமக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும்ல, இங்கே வந்துட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு சிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பண்ண மாதிரியே இருக்காது. அந்த காலத்தில் அப்போ பண்ணது சிலைங்க மாதிரியே இந்த காலத்தில் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கும்பாபிஷேகம் ரீசெண்டாக தான் நடந்தது, 1 இயர் தான் ஆகுது. இங்கே முருகருக்கு திருக்கல்யாணம் பண்ணாங்க. அன்றைக்கி செம்ம க்ரௌடு, ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே எப்பயுமே நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 2 hours சாலிடாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கும், ஃபேமிலியோட வாங்க. அரசடி விநாயகர் ஆலயத்தில் நாங்கள் எங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் எது நடந்தாலும் இந்த விநாயகரை வணங்கி தான் நாங்கள் தொடங்குவோம். அதே மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவருக்கு வந்து நன்றி கடனை செலுத்துவோம். இங்கே நாங்கள் ஒரு வாகனம் வாங்கினா கூட இந்த கிராமத்தில் இருக்கவங்க அனைவரும் வந்து முதல் வாகனங்களுக்கு பூஜை இந்த அரசடி விநாயகர்கிட்ட தான் பூஜை பண்ணி செதறுக்காயை உடைப்போம். அதே மாதிரி இப்போ சமீப காலமாக அனைத்து மக்களும் வெளியில் இந்த ஊர் கிராமத்து இல்லாத அனைவரும் வந்து பூஜைகளை பண்ணிட்டு போகிறாங்க. வாகனங்களுக்கு பூஜைகளை இங்கேருந்து பண்ணுறாங்க. விநாயகருடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லாருக்கும் பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மின் மோட்டார் வச்சு இந்த குளத்தை வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறதுனால குளம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உடல் ரீதியாக வாக்கிங் போயிட்டு நல்லாயிருக்கும். அது போக மன ரீதியாக கோயில்களும் சுற்றி இருக்குது. வண்ண மீன்களுக்கு வந்து பொறி வாங்கி போடும்போது உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்தால் உங்களுக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து எல்லா கோயில்களுமே நல்லா இருக்குது. இந்த கொடிமரம்லாம் வச்சு நாங்கள் வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் 2023. இந்த வருஷம்தான் முதல்ல பிரம்மோற்சவம் பண்ண போகிறோம்.
மே மாதம் வந்து 3ஆம் தேதி பிரம்மோற்சவம் ஆரம்பிக்குது. மே மாதம் 12ஆம் தேதி பிரம்மோற்சவம் சித்ரா பௌர்ணமி என்று முடியுது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற வாசகத்தின் பிரகாரம் இந்த கோயிலுக்கு வந்து உங்களுக்கு அவருடைய அருள் கிடைக்க எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் சில இடங்கள்ல மட்டும்தான் விநாயகர் கோயிலுக்கு பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கு. அதுல நம்ம அரசடி விநாயகர் கோயிலும் ஒன்னாயிடுச்சு. அதனால நீங்களும் வந்து பிரம்மோற்சவத்துல வந்து கலந்துக்கிட்டு அரசடி விநாயகருடைய அருள் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.